மசாலாக்கு புதுசா ஒரு மிஷின் வாங்கியிருக்கேங்க. புது மிஷின் நம்ம நன்றி மசாலோட இணைஞ்சிருச்சு. இருக்கிறதுலே கஷ்டமான வேலை இந்த மசாலாவை சலிக்கிறதா. பசங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க. அவங்கள வந்து இன்னும் ஈஸி பண்ணணும், அவங்கள வந்து ஹாப்பியா வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ். முக்கியமான வேலை பண்ணும். மசாலா என்னதான் சலிச்சாலும் அந்த வலையில வந்து ஒட்டிட்டு இருக்கும். அந்த ஒட்டுன மசாலாவை இப்படி தட்டி விடுறதுக்காக இந்த பால். போன டைம் நம்ம சலிச்ச கொஞ்சம் சின்ன மிஷின் இல்லையா, ஒரு 50 கிலோ வரைக்கும் மணிக்கு 50 கிலோ. இது எத்தனை கிலோ சலிக்கும்? ஒரு 150 வரைக்கும் 150 கிலோ. இதான் நல்லா அரைச்ச மசாலா. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, இந்த கிராம இதையே தூக்கிடுச்சு. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா இன்னைக்கு நன்றி மசாலாவே கிடையாது. அதனால எங்களோட வளர்ச்சியில உங்களோட பங்கு பெரிய பங்கா இருக்கு. Hi guys, welcome to our vlog. I am Sambath and சிவகண்ணன். நம்ம நன்றி மசாலாக்கு புதுசா ஒரு மிஷின் வாங்கியிருக்கேங்க. பின்னாடி பாக்குறீங்களா, இது இல்ல வேற எது சம்பத்கான்? அதை நான் கட்டுறவாங்க. நாம போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கேலக்சியில் போய் மிஷின் ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம். என்னன்னா சலிக்கிற மிஷின். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய யூசேஜ் இருக்குது, அதுக்காக நம்ம ஆர்டர் பண்ணோம். அந்த மிஷின் இன்னைக்கு இறங்கி இருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதோ பாருங்க, பக்காவா பேக் பண்ணி வந்திருக்குது. என்னன்னா இது நார்த்லேருந்து வர்றதுனால எங்க டெலிவரியே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 10 நாள் பண்ணிட்டாங்க. இப்போ பக்காவா பேக் ஆகி உள்ள இருக்குது. ஆனால் பயங்கர இதாக இருக்குது. வெயிட் நார்மலாக மனுஷனால தூக்க முடியாது, 4 கிலிப் வச்சு தான் தூக்கணும். இப்போ தூக்கிடுவோம். நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மெட்டீரியல் இறக்கிட்டீங்க. ஆமா சார். ஆனால் என்னன்னா 1 மாசம் டிலே பண்ணிட்டீங்க ஆர்டர் கொடுத்து. இல்ல சார், இல்ல சார், 10 நாள் நமக்கு டிரான்சிட் லேட் ஆயிடுச்சு சார். அது கரெக்டா ப்ரொடக்ஷன் பண்ணி வந்துருச்சு. ஆனா லேட் ஆனாலும் என்னன்னா இவரு தான் போய் டெலிவரி கொரியர்ல போய் டெலிவரி எடுத்து கொண்டு வந்து நம்ம இறக்குற வரைக்கும் அவர் கூட இருந்து பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு ஃபிட்டிங் வரைக்கும் இவங்க பண்ணி தருவாங்க. அடுத்து எப்படி இறக்குறோம், எப்படி ஓபன் பண்றோம், ஃபிட்டிங் எப்படி பண்றோம், அது எப்படி வேலை செய்யுதுன்னு இனி பாத்திரலாம் வாங்க. பிரம்மாண்டமான வெயிட்டுங்க, கிட்டத்தட்ட 1/2 டன் இருக்குதுங்கிறாங்க. பட் எவ்வளவு வெயிட் தெரியல, தள்ள முடியல. 4 கிலிப் மட்டும் இல்லைன்னா ரொம்ப சிரமங்க. ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி நமக்கு வந்திருக்குது. மேல இருந்த கம்பியை கட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆணி நல்லா அடிச்சு ஹெவியாக வந்திருக்கு. இதெல்லாம் கட் பண்ணால் அப்படியே மிஷினை வெளியே எடுத்துடலாங்கிறாங்க. சார் எடுத்துடலாங்களா? இது நம்ம மெஷினோட டூல் பாக்ஸ் சார். அப்படிங்களா? மெஷினுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ் எல்லாமே வந்துரும். இது நம்ம மெஷினோட ரீமிஷிங் பண்றதுக்கு கிளாம்ப்ஸ் எல்லாமே வந்துரும் சார். அப்படிங்களா? இதுக்காண்டி நீங்க வெளிய எங்கேயுமே டூல்ஸ் காட்டி அலைய வேண்டாம். கம்ப்ளீட்டா நம்ம பாக்ஸே பண்ணி கொடுத்தாச்சு சார். இது அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாங்களா? பார்த்துலாம் சார். என்ன சார் நல்லா வாப்பிங் ரேப் பண்ணியிருக்கிறோம் சார். தண்ணி எதுவுமே உள்ள போகக்கூடாது. ஏன்னா நம்ம ரொம்ப தூரத்துல இருந்து வருது சார், 2000 கிலோமீட்டருக்கு மேல இருந்து வருது. அதனால நல்லா ரேப் பண்ணி உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த அளவு ரேப் பண்ணியிருக்கிறோம் சார். இந்த டூல்ஸ் பாக்ஸ். ஆமா சார், இந்த டூல்ஸ் பாக்ஸுமே உங்களுக்கு குவாலிட்டி செக் பண்ணி தான் சார் வரும். டூல்ஸ் பாக்ஸ் என்ன ஸ்பேனர் செட் இருக்குது. இங்க ஒரு 3 இருக்குங்களா? ஆமா சார். இதெல்லாமே ரிங்குக்கு வந்துடும். இதெல்லாமே மிஷினுக்கு. இதெல்லாமே மிஷினோட மோட்டார் செட்டிங்ஸ், நைலான் ஹேமர். இது நம்ம கிளாம் மாட்டக்கூடிய ஆர்ம்ஸ். மிஷின் வாங்குனதுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. டூல் கிட்டு எல்லாமே சூப்பரா இருக்குது, அருமையா இருக்கு. இப்போ மிஷின் அன்பாக்ஸ் பண்ணிடலாங்களா? கண்டிப்பா பண்ணிக்கலாம் வாங்க. போன வீடியோவில் நிறைய பேர் சொல்லி சலிக்கிற மிஷின் இப்போ வந்திருக்குதுன்னா பாக்ஸ் காட்டணும். ஆனால் அதோட முழு உருவம் பார்த்தீங்கன்னா இப்போதான் காட்ட போறோம். இதை பிரிச்ச உடனே வரும் பாருங்க. யா எப்படி பொத்தம் புதுசு பலபலன்னு இருக்குதுங்களா? புது மிஷின் நம்ம நன்றி மசாலோட இணைஞ்சிருச்சு. மிஷினை ஓபன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கரெக்டா எங்க இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பேக்கிங் செக்ஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கும். சப்போஸ் கான் என்ன கான் மிஷின் மாட்டியாச்சா? அப்படியே பலன்னு இருக்கு பாருங்க. பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே பின்னாடி இருக்கு பவுடர் யூனிட்டுக்கு, அங்கே போயிருவோம். இழுத்துட்டு வாங்க. ஓகே ஓகே ஓகே. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. பிஸ்கெட் தள்ளுங்க. டேய் இவ்வளவு நேரம் இப்படித்தான் தள்ளிக்கிட்டு இருந்தியா? பயங்கரமா தள்ளுறீங்க போல இருக்கு. தள்ளுங்க. அப்படியே நிறுத்துங்க. ரொம்ப நேரம் சவுண்ட் தான் வருது, தொட்ட மாதிரியே தெரியல மிஷினை. நாங்க யோகா சக்தி மூலமா தொடாமையே தள்ளுறோம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. யோகா சக்தி எல்லாம் கத்துக்குங்க. தொடாம மிஷினை தள்ளுறது எப்படின்னு சம்பத்கான் சொல்லி தருவாரு. சம்பத்கான் சொல்லுங்க. இந்த மோட்டர் வந்து 3 பேஸா சிங்கிள் பேஸா? ஆக்சுவலா இந்த மோட்டர் 3 பேஸ் 4 அப்படியா? ஆமா. லைன் கொடுத்துடலாமா? இதோ ரெடியா இருக்கு. உள்ள சேஃப்டியா மிஷினை லேண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லைனை கொடுப்போம். ஓகே. அதுக்கப்புறம் பாட்டா பிரிப்போம். அதுக்கப்புறம் சலிப்போம். பாட்டா பிரிச்சிருவோம். இந்த சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா மிஷினோட பாட்டா பிரிச்சுட்டாங்க. மிஷின் வந்து நம்மளுக்கு பின்னாடி இறக்கிட்டு இருக்காங்க. எல்லா செக்ஷனும் இங்க இருக்கு. பொறுமையா வைங்க. ரைட்.
200 கிலோ வெயிட் இருக்காமா. இது எல்லாமே நம்ம மறுபடியும் ஃபிட் பண்ண போறோம். போன வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சலிக்கிற மிஷின் ஒன்று வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சலிக்கிற மிஷின் தான் இது. நம்ம பார்த்ததுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. குறிப்பா நம்ம இந்த இடத்துல சலிக்க போறோம். போன டைம் நம்ம சலிச்ச கொஞ்சம் சின்ன மிஷின் இல்லையா, அது எத்தனை கிலோ சலிக்கும் சார்? ஒரு 50 கிலோ வரைக்கும் மணிக்கு சார். 50 கிலோ. இது எத்தனை கிலோ சலிக்கும் சார்? ஒரு 150 வரைக்கும் சார். 150 கிலோ. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 150 கிலோ சலிக்கும். நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 500 கிலோ வந்து 600 கிலோ மசாலா நம்ம அரைக்க போறோம். அதுக்காக தான் இந்த மிஷின் வாங்கியிருக்கோம். ரொம்ப முக்கியமான பாட்டு என்னன்னா, டிரான்ஸ்போர்ட்ல வெளியூர்ல இருந்து வருதுல, இது எந்த ஊர்ல இருந்து வருதுங்க? பரோடால இருந்து வருது. பரோடாவா? பெங்க பரோடாவா? குஜராத்ல இருந்து வருது. அப்ப டிரான்ஸ்போர்ட்ல வந்து, ஏன்னா இது வைப்ரேஷன் மிஷின்ல, அந்த வைப்ரேஷன் வந்து எங்கேயும் டேமேஜ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக கீழே ஒரு ஸ்க்ரூ, அது இருந்தாதான் டேமேஜ் இல்லாம இங்க மிஷின் வரும். ஆனா அதை கலட்டினாதான் சலிக்க முடியும். கழட்டிட்டு இருக்காங்க. மிஷின்ல எல்லா பார்ட்ஸுமே A to Z நம்ம பிரிச்சு வச்சுட்டோம். இப்போ வந்து ஃபிட் பண்ண போறாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இந்த மிஷின்லயே ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். ஏற்கனவே நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். இதுல வந்து ஒரு பாலா இருக்கு பாருங்க. இந்த பால் தான் பெரிய வேலை பண்ணும். என்ன வேலை பண்ணும் அப்படின்னா, இந்த பால் இது ரொம்ப முக்கியமான வேலை பண்ணும். மசாலா என்னதான் சலிச்சாலும் அந்த வலையில வந்து ஒட்டிட்டு இருக்கும். அந்த ஒட்டுன மசாலாவை இப்படி தட்டி விடுறதுக்காக இந்த பால், இதுக்கு மேல வந்து சலிக்கிற வலை வைப்பாங்க. அப்போ மசாலா வந்து சலிக்கிறதுக்காக இந்த பால் வந்து இப்படி வந்து அடிக்கும். அதுதான் இதோட முக்கியமான வேலை. இப்போ இதுக்கு மேல வலை வைக்க போறாங்க. அதையும் பார்த்துருங்க. ஆமா, கொஞ்சம் கேப். ரைட். இதுதான் நம்மளுக்கு மசாலா வலிக்கக்கூடிய சல்லடை. இந்த சல்லடை தான் ரொம்ப இருக்கிறதுலே முக்கியம். எனக்கு இவங்ககிட்ட பிடிச்சதே வந்து இந்த சல்லடை வந்து எவ்வளோ டெம்பரா இருக்கு பாருங்க. இது மேல ஆள் ஏறி நின்னாலும் பெண்ட் ஆகாதா, இல்ல ஆள் ஏறி நின்னா வளைஞ்சிருமா? நான் கொஞ்சம் மென்டல். நீங்க இந்த டெஸ்ட் பண்ணிடாதீங்க, அப்புறம் வேணாம். மசாலா வைக்கிறது இதுல மேல எப்படி ஏறி நிக்கிறது? அப்படியா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ரைட். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சலிச்சு இந்த பக்கம் நம்ம மசாலா பிடிச்சிருவோம். நம்மளுக்கு எந்த மாதிரி மசாலா வேணுமோ அது இந்த பக்கம் பிடிச்சிருவோம். ஒழுங்கா சலிக்காதது இந்த பக்கம் வந்துடும். இதில் பிடிச்சிட்டு மறுபடியும் அரைக்க போயிடும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம சலிச்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பவுடர் வந்து ஒரே போல கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். நார்மலாக வந்து நம்ம நிறைய சலிக்கும் போது பவுடர்லாம் பறக்கும். அதுக்காக தான் நம்ம இதுக்கு மேலே ஒரு மூடி ஒன்று வச்சுருந்துருப்போம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம இப்போ சலிக்கணும், இதை வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால நம்ம மூடி இல்லாமல் இப்போ சலிக்க போகிறோம். எப்படி சலிக்குதுன்னு மட்டும் நம்ம பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் இதுதான். இந்த இடம் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டு, அதாவது மேலே உள்ள பிளேட்டையும் கீழே உள்ள பிளேட்டையும் நடுவில் இருக்கிற சல்லடையும் ஒன்றா ஜாயின் பண்ணுற இடம் இதுதான். இது எந்த அளவுக்கு கவனமாக ஜாயின் பண்ணுறோமோ பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். லாக் ஆயிடுச்சு. நீ லைனை கொடுத்துட்டு சலிச்சிட வேண்டியதுதான். இந்த மிஷின்லயே ரொம்ப முக்கியமான பாட்டு இதுதான். இந்த இடம் இருக்கு பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பாட்டு. இதோட வேலை என்ன பண்ணுன்னு சொல்லிருங்களேன். இது பயங்கரமான வேலை பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல்ல ஃபெரஸ் கண்டென்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணிடும். மேக்னெட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10500 காஸ் பவர்ல கொடுத்து, சோ உங்களால ஈஸியா மெட்டீரியல் வந்து சொல்ல முடியாது. ஃபுல் பண்ணி தான் நீங்க அயன் பார்ட்டிகளை ரிமூவ் பண்ற மாதிரி. மசாலால அயன் பார்ட்டிகள் எதுவுமே இல்லாம தான் கஸ்டமருக்கு போகும். சூப்பர். நம்ம மசாலா சலிக்கும் போது ஒரு சின்ன சின்ன துகள்கள்லாம் இருக்கும், அதாவது இரும்பு துகள்கள்லாம் இருக்கும். நார்மலா அந்த பிளேட் மில்ல அரைக்கும் போதெல்லாம் வரும். இல்ல நம்மளுக்கு தெரியாம ஏதாச்சும் ஒரு பொருள் போயிட்டா கூட அதை வந்து ப்ராப்பரா கண்டுபிடிச்சு பிடிக்கிற வேலை தான். சம்பகான், இந்த காந்தகத்துல ஏதாச்சும் ஒட்டிக்காமீங்க. இந்த பாருங்க, போடுங்க. இந்த கிளாம் இதையே தூக்கிடுச்சு. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. இது மட்டும் எவ்வளவு பிரைஸ் வருது? நம்ம 48,000 சார்ஜ் பண்றோம். எதனாலன்னா உங்களுக்கு 10,200 பவர் அக்யூரேட்டா காஸ் பவர் இருக்கும். மோரோவர் கேலக்ஸி சீட்டோட சர்டிபிகேட் வந்துரும். SSD மெட்டீரியல்ல நம்ம கொடுப்போம். ஓகே. இந்த ஒரு பொருள் மட்டும் 48,000 ரூபாய். இது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான பொருள் அப்படின்றதுனால 48,000 ரூபாய். ஆனா இதே விஷயம் வெளியில ரொம்ப சீப்பா கிடைக்கும். என்ன ரேட்டு கிடைக்கும்? வெளியில லோக்கல்ல 10,000 20,000 கிடைக்கும். பட் இந்த குவாலிட்டில நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது. நம்ம என்னன்னா ஒரு டைம் தான் செலவு பண்ண போறோம். அதை ப்ராப்பரா பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் இது. ஒரு 2-3 மடங்கு விலை ஜாஸ்தி தான், பட் குவாலிட்டி பெஸ்டா இருக்கும். முதல் தடவை நம்ம சிக்கன் மசாலா சலிச்சு எடுக்க போறோம். மசாலா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மட்டன் மசாலாவா? மட்டன் மசாலா நம்ம சலிச்சு எடுக்க போறோம். மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, வில்லேஜ் வறுத்தக்கறி, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65, மீனவர் மீன் குழம்பு, இதெல்லாம் நம்மளுக்கு ஃபாஸ்ட் மூவிங். நிறைய வாங்கி ட்ரை பண்ணுவாங்க. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு தெரியும். எனக்கே இங்க கம்ம கம்மன் மணக்குதுங்க. ஆன் பண்ணுங்க. கொட்டுங்க போறாரு. என்னன்னா மசாலா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எதிர்த்து உதுத்து விடணும். மொத்தமா போட்டோம் அப்படின்னா அது ப்ராப்பரா சலிக்காது. அதனாலதான் இந்த ப்ராசஸ். வேலை வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலையா தெரியும், ஆனா இது மேனுவலா பண்ணும்போது ரொம்ப கஷ்டமான வேலை. மிஷின்ல பண்ணையில ஈஸியான வேலை.
சூப்பரா வந்திருக்கு. அதாவது அரைக்கிற மிஷின் இருக்கு பாருங்க, அதுக்கு ஈக்குவலா இருக்கு இந்த சவுண்டு. அப்படி நிக்குது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி நம்ம ஒரு 2 டப்பா நம்ம அரைச்சு போட்டிருந்தோம். ஒரு டப்பா வந்து முக்கால் வாசியா 2 டப்பா அரைச்சு போட்டிருந்தோம். அந்த 2 டப்பால எங்களுக்கு சலிச்சு எடுத்தது வந்து இதுதான். சம்பகான் அரைச்சதை எடுங்க. சம்பகான் அரைச்ச மசாலா பல்வரசர்ல ஒரு டைம் கிடையாது, 2 டைம் நாங்க அரைச்சிருக்கோம். இருந்தாலும் அரைக்காம எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. இவ்வளவு வந்திருக்கு. ரெண்டையுமே சலிச்சு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. ஒரு 100 கிராம் இருக்குங்களா? இது ஒரு இருக்கும் சம்பகான், ஒரு 50 கிராம் 75 கிராம் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கு. இந்த மசாலா வெயிட் எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு? இது ஆக்சுவலா ஒரு 10-15 கிலோ 15 கிலோ மசாலால 50 கிராம் ஒழுங்கா அரைக்காத மசாலா. இதுதான் அது. அரைச்ச மசாலா நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஒழுங்கா அரைக்காத மசாலா இதுதான் பாத்துக்குங்க. அப்படியே அரிசி குருணை மாதிரி இருக்கு பாருங்க. இதான் நல்ல அரைச்ச மசாலா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய சமைக்கும் போது மசாலா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ரெண்டாவது சாப்பிடும்போது நல்ல ஒரு சோத்தி ஃப்ளேவர் கிடைக்கும். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இடிச்சு போட்டால் ஒரு ஃப்ளேவர் இருக்குல்ல, ஒரு நரன்னு அந்த மாதிரி ஆகும். ரெண்டாவது நம்ம இந்த மசாலாவில் கிரேவி எடுத்து பண்ணோம்னா நல்லா வரும். இந்த மசாலாவில் நம்ம கிரேவி எடுத்து பண்ணா வராது, தண்ணியாக இருக்கும். அதனால தான் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோம். அரைக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, இந்த மாதிரி சலிச்சு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நைஸாக அரைச்சாலும் இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அதுக்காக தான் முக்கியமா நாங்க இந்த மிஷின் வாங்கியிருக்கோம். சம்பகான் சொல்லுங்க, ரிசல்ட் எப்படி இருக்கு? ரிசல்ட் அருமையா இருக்குது. இத்தனை நாள் பாத்தீங்கன்னா இந்த மசாலாவை அரைச்சு மேனுவலா பின்னாடி நிக்கிறாங்க பாத்தீங்கன்னா பாய்ஸ், அவங்க அப்புறம் லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க உட்காந்து கஷ்டப்பட்டு கை வலிக்க சலிப்பாங்க. இப்ப அந்த வேலை இல்ல. இந்த மசாலாவை இப்ப ஜஸ்ட் ஒரு எவ்வளவு ஒரு 1/4 மணி நேரம் இருக்குமா? ஒரு 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா சலிச்சு எல்லா அதுவும் நாங்க டெஸ்ட் பண்ணதுனால 1/4 மணி நேரம் ஆயிருக்கு. இது ரியலா சலிச்சோம்னா எவ்வளவு நேரம் ஆகுன்னு தெரியாது. கிட்டத்தட்ட எங்களுக்கு இருக்கிறதுலயே கஷ்டமான வேலை இந்த மசாலாவை சலிக்கிறதா. பசங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க. அவங்கள வந்து இன்னும் ஈஸி பண்ணணும், அவங்கள வந்து ஹாப்பியா வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ் ஒன்று இருந்துருச்சுன்னு வைங்க, ரொம்ப ஈஸியா சமைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம மசாலாவை குவாலிட்டியா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் எங்களோட குவாலிட்டியை அடுத்தடுத்து நாங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுலயே நீங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா இன்னைக்கு நன்றி மசாலாவே கிடையாது. அதனால எங்களோட வளர்ச்சியில உங்களோட பங்கு பெரிய பங்கா இருக்கு. சம்பத்கான், கண்டிப்பா எங்களோட வளர்ச்சி ஒன்று உங்களை சார்ந்தா இருக்குது. அந்த வளர்ச்சியை உங்களோட ஷேர் பண்றதுல எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ல சலிக்கும் போது, மேனுவலா சலிக்கும் போது கூட சில நேரம் மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு. மிஷின்ல சலிக்கும் போது மிஸ்டேக்கே வராது. முடிஞ்ச வரைக்கும் எங்க நன்றி மசாலாவை எவ்வளவு குவாலிட்டியா கொடுக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி மிஷின் வாங்குறோம். கண்டிப்பா இனியும் நிறைய வாங்குவோம். எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அதுதான் எங்களோட முக்கியமான ஒரு SOP-யா இருக்கும். கண்டிப்பா நம்ம மசாலா தயாரிக்கும் போது எந்த விதமான ஒளிவு மறைவு, ப்ரெசர்வேட்டிவ், கலர், ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர் இல்லாம நேச்சுரலா நாங்க எப்படி ஓப்பனா கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு மிஷினும் நம்ம கம்பெனியோட செட்டப்பும் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரி, நிறைய பிசினஸ் பண்றவங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மிஷின் வேணும் அப்படின்னா சம்பகான் அவங்களை கூப்பிடுங்க, அந்த போன் நம்பரை வாங்கிருங்க. வாங்க, ரொம்ப நல்லா இருக்கு மிஷின். எனக்கு ஒரு டவுட்டுங்க, இது வந்து நம்ம மசாலா கம்பெனி கொடுத்துருக்கீங்க, இது வந்து என்ன பண்ணுது என்ன ஏதுன்னு எனக்கு புரியும். நான் மசாலா சலிச்சிருக்கேன் தெரியுது. இந்த மாதிரி என்னென்னலாம் இதுல சலிக்கலாம்? ஆட்டா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம், டீ இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம், காஃபி இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். காஃபில இருந்து காஃபில என்ன சலிக்கிறாங்க? காஃபில வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரானுவல்ஸ் கடைசில சீவ் பண்ணுவாங்க சார். சரி, ஸ்ப்ரே லேயர் கண்ண அப்புறம் காஃபி லிக்விட் ஃபில்டர் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி லிக்விட் பண்ணலாம். இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, மைதா கொடுத்துட்டு இருக்கோம், சுகர் இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டு இருக்கோம், ஜாகரி பவுடர் கொடுத்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் பண்றாங்கல, சின்ன சின்ன உமன்ஸ் என்டர்பிரைனர் மாதிரி ஹெல்த் மிக்ஸ் பண்றாங்க, ஃபேஸ் மாஸ்க் பண்றாங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இவர்கிட்ட கேட்டா பெரிய லிஸ்டா கொண்டு போவார்னு நினைக்கிறேன். ஃபுட் ப்ராடக்ட்னாவே எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகுங்க. எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க இவங்க கிட்ட கேட்டுக்குங்க. இந்த மிஷின் நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. உங்களோட ஃபோன் நம்பரும் உங்க அட்ரஸும் கொடுத்துருங்க. நம்மளோட ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல, பிகே புதூர், புனியமுத்தூர்ல இருக்கு. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 7043211144. இன்னொரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9687605472. டைரக்டா இவங்க நம்பர் நான் வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துறேன். இந்த மிஷின் சம்பந்தமா நீங்க வாங்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த மிஷின் சம்பந்தமா என்னமெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ இவங்களை கூப்பிட்டு டைரக்டா நீங்க கால் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்களே ஒரு வருஷம் சந்தேகம் கேட்டோம், அதுக்கப்புறம் தான் இந்த மிஷின் வாங்கியிருக்கோம். அதுக்காக சொல்றேன், நன்றி மசாலா எவ்வளவு குவாலிட்டியா மசாலா மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அதே மாதிரி அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளோட மிஷினும் வாங்கியிருக்காங்க. நீங்களும் உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணா மெட்டலோட வாங்க, நம்ம கம்பெனி ட்ரையல் எடுங்க, மிஷினோட போங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய்.